ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா செமிகண்டக்டர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது செமிகண்டக்டர் அப்படிங்கிறது ஒரு சாதாரண மெட்டீரியல் தான். ஆனால் அது வந்து அதோட ப்ராப்பர்ட்டியாக ஒரு முழுசாக கடத்தக்கூடிய ஒரு பொருளாகவும் முழுசாக கரண்டை கடத்தக்கூடிய ஒரு பொருளாகவும் இல்லாமல் கரண்டை கடத்தாமையும் இல்லாமல் பாதி அளவு தன்னோட வழியாக கரண்டை அனுப்பும். அதனால தான் இதை செமிகண்டக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த செமிகண்டக்டர்ஸ் அதோட ரெசிஸ்டிவிட்டி 10⁻⁻⁴ இருக்கும். இந்த செமிகண்டக்டர்ஸோட ரெசிஸ்டிவ் 10⁻⁴ இருக்கும். அதே மாதிரி இந்த செமிகண்டக்டர் நம்ம எனர்ஜி பேண்ட் டயக்ராமில் சொல்லணும் அப்படின்னா, அதாவது இப்படி இதுதான் நம்மளுக்கு எனர்ஜி பேண்ட் டயக்ராம். இது வேலன்சி பேண்ட் அண்ட் இது என்ன அப்படின்னா நம்மளுக்கு கண்டக்ஷன் பேண்ட். இது வேலன்சி பேண்ட், இது கண்டக்ஷன் பேண்ட். இது நம்மளுக்கு பேண்ட் எனர்ஜி. இதுதான் நம்மளுக்கு ஒரு எனர்ஜி பேண்ட் டயக்ராம். இந்த செமிகண்டக்டர் இது எல்லாம் நம்ம எனர்ஜி பேண்ட் டயக்ராமில் ஈஸியாக சொல்லலாம். இந்த செமிகண்டக்டருக்கு வேலன்சி பேண்டுக்கு கண்டக்ஷன் பேண்டுக்கு இடையில ஒரு எலக்ட்ரான் வோல்ட், அதாவது 1 எலக்ட்ரான் வோல்ட் பேண்ட் கேப் இருக்கும். அதனால தான் இது செமிகண்டக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த செமிகண்டக்டர்ஸ்க்கு ஒரு சில பல ப்ராப்பர்ட்டி எல்லாம் இருக்குது. அது என்னன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்த்தோம்னா, இது கோவலன்ட் பாண்ட் மூலமாக ஃபார்ம் ஆயிருக்கும். இது கோவலன்ட் பாண்ட் மூலமாக ஃபார்ம் ஆயிருக்கும். அதே மாதிரி பார்த்தோம்னா இதுக்குன்னு ஒரு கிறிஸ்டலின் ஸ்ட்ரக்சர் இருக்கும். செமிகண்டக்டர் அப்படின்னாவே இது தனியாக அதுக்குன்னு ஒரு கிறிஸ்டலின் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதே மாதிரி இது ஆல்மோஸ்ட் வேலன்சி பேண்டை ஃபில் பண்ணியிருக்கும். இந்த எலக்ட்ரான்ஸ் ஆல்மோஸ்ட் இந்த வேலன்சி பேண்டை ஃபில் பண்ணியிருக்கோம். இந்த எலக்ட்ரான்ஸ் அதாவது இந்த எனர்ஜி கேப் 1 எலக்ட்ரான் வோல்ட்டாக இருக்கும். அதெல்லாம் முன்னாடி சொன்னது தான். இந்த இதில் நம்ம மேக்ஸிமம் சிலிக்கான் அண்ட் ஜெர்மானியம் தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ சிலிக்கானுக்கு நம்மளுக்கு 1.1 எலக்ட்ரான் வோல்ட். இந்த சிலிக்கான மெட்டீரியல் யூஸ் பண்ணோம்னா அதோட பேண்ட் கேப் 1.1 எலக்ட்ரான் வோல்ட்டாக இருக்கும். அதேமாரி நம்ம இந்த ஜெர்மானியம் யூஸ் பண்ணோம்னா 0.7 எலக்ட்ரான் வோல்ட் பேண்ட் கேப் இருக்கும். இந்த செமிகண்டக்டர்ஸ் நம்ம 2 வகையாக பிரிக்கலாம். அது என்ன அப்படின்னா, அதாவது இந்த செமிகண்டக்டர் இந்த டாபிக் 2ஆக பிரிக்கலாம். தட் ஒன் இஸ் இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் and another one is extrinsic semiconductor. intrinsic semiconductor அப்படின்னு சொல்லணும். அது intrinsic அப்படின்னாவே பியூர் வெரி பியூர் செமிகண்டக்டர் தான் நம்மளுக்கு intrinsic செமிகண்டக்டர். அதாவது இதில் எந்த ஒரு இம்பியூரிட்டியுமே இருக்காது. ஆனால் நம்மளோட எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டரில் நாம் ஆட் பண்ணுற எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டரில் நம்ம ஆட் பண்ணக்கூடிய இம்பியூரிட்டியோட டைப்பை பொறுத்து என் டைப் அண்ட் பி டைப்னு 2 டைப்பாக பிரிக்கலாம். அதாவது என் டைப் செமிகண்டக்டர், பி டைப் செமிகண்டக்டர். என் டைப்பில் நம்ம பென்டா வேலண்ட் ஆட்டம்ஸை இம்பியூரிட்டிஸை ஆட் பண்ணுவோம். அதேமாதிரி பி டைப்பில் ட்ரைவேலண்ட் ஆட்டம்ஸை நம்ம இம்பியூரிட்டிஸ் ஆட் பண்ணுவோம். பென்டாவேலண்ட் ஆட்டம் ஆட் பண்ணோம்னா அது என் டைப்பு. ட்ரைவேலண்ட் ஆட்டம் ஆட் பண்ணோம்னா அது பி டைப். இது பென்டாவேலண்ட் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, பென்டா அதில் ஒரு என் இருக்கா, அப்போ இந்த என் இருக்கிறதுனால இது என் டைப் எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் அப்படின்னு கூட ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்தா. இந்த இப்போ செமிகண்டக்டர் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இந்த எனர்ஜி பேண்ட் டயக்ராம் வச்சு சொல்லலாம். இதை இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு கூட சொல்லலாம். வேலன்சி பேண்டை ஒரு கட்டிடம் மாதிரி இந்த எனர்ஜி பேண்ட் டயக்ராம் ஒரு கட்டிடம் மாதிரி எடுத்துட்டோம்னா, இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அண்ட் திஸ் இஸ் செகண்ட் ஃப்ளோர். இந்த வேலன்சி பேண்டில் நம்மளுக்கு எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நம்மளுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அவங்களோட கிளாஸ் மேல் ஃப்ளோரில் இருக்குது. அதாவது உங்களோட கிளாஸ் கண்டக்ஷன் பேண்டில் இருக்குது, அதாவது செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது. இதை இப்போ நாம் இது
ஈஸியாக நமக்கு இப்போ செமிகண்டக்டரில் வந்து கண்டக்ஷன் நடக்கணும் அப்படின்னாவே நம்ம வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணோம்னா, அதாவது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணோம்னா இந்த வேலன்சி பேண்டில் வேலன்சி பேண்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு போய் நம்மளுக்கு வந்து கண்டக்ஷன் நடக்கும். அதுதான் நம்மளுக்கு வந்து செமிகண்டக்டரோட ஒர்க்கிங். அதே மாதிரி இது எப்படி ஈஸி பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணோம்னா இங்கே இருக்கிற வேலன்சி பேண்டில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் பூரா கண்டக்ஷன் பேண்டுக்கு போய் நம்மளுக்கு வந்து கண்டக்ஷனை நடத்தி கொடுக்கும். இதை ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸு கீழே நிற்க வச்சுட்டு மேலே உங்களுக்கு சாப்பாடு போடுறாங்கடா போங்கடா அப்படின்னு சொல்லி மேலே அனுப்பிவிட்டோம்னா, அதாவது மேலே தான் உங்கள் கிளாஸ், அங்கே தான் உங்களுக்கு சாப்பாடு போடுறாங்க அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கிற பசங்கள்லாம் அங்கே போவாங்க. இந்த இடத்துல வந்து சாப்பாடு போடுறத வந்து நான் வந்து டெம்பரேச்சருக்கு ஈக்குவலாக சொல்லியிருக்கிறேன். அப்போ இங்கே வந்து நம்ம டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா வேலன்சி பேண்ட்லேருந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு எலக்ட்ரான்ஸ் பாஸ் ஆகும். அதனால தான் வந்து நம்மளுக்கு செமிகண்டக்டரில் கண்டக்ஷன் நடக்குது. ஸோ திஸ் இஸ் அபவுட் செமிகண்டக்டர் அண்ட் இட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் இட்ஸ் டைப்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கரெக்ஷன் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். Thank you for watching. Subscribe for more videos.